வெல்கம் டு ஆர்டி மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து 2023ல ரவி பிரகாஷ் போடப்பட்டின்றவர் இயக்கிய ஒரு தெலுங்கு படமான ஸ்டோரி ஆஃப் ஏ பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போறோம். இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்ப்போம். நம்ம படத்தோட ஹீரோ ரவி வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காப்புல. அவர் இருக்க வீட்டுக்கு பக்கத்திலேயே நம்ம ஹீரோயின் வந்து சைந்த்ரா வந்து அங்க இருக்காப்புல. இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகி இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போய்க்கு இருக்கும்போது நம்ம படத்தோட ஹீரோ ரவி மூலியமா அவரோட ஃப்ரெண்டு விக்ரம்னு சொல்லி ஒரு பிசினஸ் மேன் வந்து சைத்ராக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல. இன்ட்ரடியூஸ் ஆனால அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகி ஒரு மாதிரி போய்க்கு இருக்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போகும்போது நம்ம சைந்திரா வந்து மிஸ் ஆயிடுறாங்க. மிஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஏன் மிஸ் ஆனாங்க, எதனால மிஸ் ஆனாங்க, அவங்க எப்படி இதானாங்க, அவங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் சொல்லக்கூடியது அந்த படத்துல கதை. இந்த படத்தை வந்து ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயின் தொலைஞ்சு போற மணியை காமிக்கிறதுனால நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இதாயிரும். கடைசியில் அவங்க கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரிவீல் பண்ணதும் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. மத்தபடி இந்த படத்துல இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனு இதெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ற நார்மலா தான் இருந்துச்சு. இதுல ரொம்ப ப்ளஸ்ன்னு போட்டதுன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனை தவிர அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் ஓகேவா போட்டுச்சு. இதுல தேவையில்லாத இடத்துலலாம் பாட்டு இதெல்லாம் வைக்காம இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படத்தை 2 மணி நேரத்துக்குள்ள தான் அந்த படமே ஓடுது. இந்த படத்துல வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தை கட்டிங் போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல அளவுக்கு நம்ம ரசிக்கிற மணி படமா கூட வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. பார்க்கணுன்னா பாருங்க, டைம் இருந்தாலும் பாருங்க, அது உங்களோட விருப்பம் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு தரமான படத்தோட தான் நம்ம சந்திக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு படத்தை டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம்.